welcome to Paddy's Friends Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா கனவா மீன் தொக்கு, அதாவது ஸ்குவிட் தொக்கு. ஸ்குவிட்ன்றது ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட் சீ ஃபுட். அதை ப்ராப்பரா செஞ்சா நாம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யற ப்ராசஸ் ரொம்ப 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 சிம்பிள். அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டா ரெசிபிக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கமா ரெசிபியோடைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்லைட்ல போட்டுறேன், நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரெசிபிக்கு போவோம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரெசிபிக்கு போகலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டேங்க. அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்னென்ன வேணால் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரிங் கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறம் ஒரு 10 செகண்டில் நான் 100 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கும். பட் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் அதில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ அதில் கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணி 30 செகண்ட்ஸ் கழிச்சு அதில் வெட்டி வச்ச டொமேட்டோ, ஒரே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதில் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி ஆட் பண்ணி இன்னொரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிடுங்க. 1 மினிட் கழிச்சு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 1 மினிட் குக் ஆகும். 1 மினிட் கழிச்சு அதில் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்கள் கிட்ட இருக்கிற உப்பு எந்த அளவுக்கு உப்பு தன்மை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய உப்பு அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 மினிட் ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட் கனவா மீனை அதில் ஆட் பண்ணி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, நான் தண்ணி இது வரைக்கும் ஆட் பண்ணல, இனிமேலாம் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஃபிஷ்லேருந்தே நிறைய தண்ணி வரும். இந்த கனவா மீனில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை இதை ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிடவே நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக குக் பண்ணணும். அதனால தான் நம்ம தண்ணியே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மீன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வரும், அந்த தண்ணியிலேயே இது குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இது தொக்கா மாறிடும், நாம் சாப்பிட்றலாம். ஸோ இது குக் ஆகட்டும். எவ்வளோ நேரம் குக் ஆகிருக்குன்னு நான் குக் ஆகி முடித்ததும் சொல்கிறேன். இப்போ போட்டிருக்கேன். ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். 4 மினிட்ஸ் ஆகிருக்குங்க மீடியம் ஃப்ளேமில். 4 மினிட்ஸில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம சுத்தமாக தண்ணியே ஆட் பண்ணல. இப்போ இந்த தண்ணி அவ்வளோவும் வற்றி ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வந்துடுச்சுனாலே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு மேபி இன்னும் ஒரு 7 to 8 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த டைம் ஆனதும் சொல்கிறேன். கரெக்டாக 9 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேங்க. எக்ஸாக்ட்லி 9 மினிட்ஸு. அந்த தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு, ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி இலையை தூவி நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, நம்ம ஸ்குவிட் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அண்டு நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நீங்கள் எது பண்ணாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் இதுக்கு பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை வந்து ரைஸில் இதை போட்டு சாப்பிட்லாம், இல்லை ரைஸுக்கு சைடிஷாக சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு கூட சைடிஷாக சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே இது நல்லா தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது புது ரெசிபியில் மீட் பண்ணலாம்.